இந்த மாதிரி முந்திரி கம்பெனிஸ் எல்லாமே, கேஷ்யூநட்ஸ் கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பேக்கெட் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கன்வேயர்ஸ், இந்த பிரிண்டர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாட்டில் வச்சோம், இந்த பாட்டில் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லயும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது MRP என்னைக்கு பேக் பண்ணது, என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது, அது மட்டும் இல்லாம பேட்ச் நம்பர் ஒரு சிலவங்க யூஸ் பண்றாங்க. இந்த கண்டென்ட் கம்பல்சரி அந்த பொருள் இருக்கும். அதுவும் அந்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சென்டர், அதாவது இந்த பாட்டிலோட சென்டர்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம், மேல பிரிண்ட் பண்ணிக்கலாம், கீழே பிரிண்ட் பண்ணலாம், ஏன் இந்த டாப்ல இந்த மூடி மேலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஹாய், திஸ் இஸ் VIP மிஷின்ஸ் இன்ஜினியர் நாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனியில் பார்க்கக்கூடிய ஒரு புது மாடல் ஒரு மிஷின் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் கன்வேயர், அதாவது இன்னொரு பேர் சொல்லலாம் பேட்ச் கோடிங் கன்வேயர். அது என்ன பேட்ச் கோடிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் ஒரு பொருள் நம்ம சொந்தமாக தயாரிச்சு மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பொருள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதோடைய ரேட் என்ன, அதாவது MRP என்னைக்கு பேக் பண்ணது, என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது, அது மட்டும் இல்லாமல் பேட்ச் நம்பர் ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் கம்பல்சரி அந்த பொருள் இருக்கணும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பேட்ச் கோடிங் கன்வேயர்ல என்னென்ன பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு பாட்டில், இது வந்து ஒரு பெட் பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பெட் பாட்டில்ல நம்ம நிறைய மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷல் சொல்ல இப்போ மண்டபத்துலலாம் நிறைய இந்த தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வித்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம். இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஜூஸ் நம்ம நமக்கு எல்லாமே தெரிஞ்ச எல்லா வகையான ஜூஸுமே ஃபில் பண்றாங்க. இப்போ ஸ்பெஷலா பாதாம் பால், பாதாம் கீர் வந்து மார்க்கெட்ல வந்து பேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெட் பாட்டில்ல இதுமாதிரி சின்ன சைஸ்ல பாட்டில் பண்றவங்களுக்கு MRP எக்ஸ்பிரி டேட் பிரிண்ட் பண்ணுமா, அதுக்கு இந்த கன்வேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்லையும் வந்து நம்ம டேட் பிரிண்ட் பண்ணோம், MRP இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணுமா, அதுவும் இந்த மிஷின்ல நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இந்த மாதிரி சின்ன சைஸ், அதாவது தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல இருக்கு. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் என்ன, MRP என்ன, இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணுமா, இதுவும் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது ஒரு டின், இதுலயும் வந்து நமக்கு வந்து MRP எக்ஸ்பிரேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லை நமக்கு இந்த சைட்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம எல்லார் வீட்லையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு பாட்டில், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பாட்டில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன வில்ல சொல்லுவாங்க, இப்போ சந்தன கட்டி, கற்பூர கட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருங்காய கட்டி, பெருங்காயத்தூள், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய ரவுண்ட் ஷேப்பா சின்ன சைஸா பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாட்டில். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல நம்ம வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம சைட்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இது வந்து என் கையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீஸ் ப்ராடக்ட் ஃபில் பண்ணிக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரீஸ் இருக்கு. இதெல்லாம் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. ஆனா இந்த கிரீஸ் பேக் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த MRP எக்ஸ்பிரேட் பிரிண்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தான் ஒரு வரப்பிரசாதமா இந்த பிரிண்ட் வந்து இந்த பேட்ச் கோடிங் கன்வேயர் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இல்ல ரொம்ப சிம்பிளா நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த கன்வேயர்ல, ஜஸ்ட் நம்ம இங்க ஒரு ப்ராடக்ட் வச்சோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே இருக்கும். இது மூவ் ஆகும்போதே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சென்சார் கொடுத்துருக்கோம். அந்த சென்சார் இந்த ப்ராடக்ட்டை சென்ஸ் பண்ணதும் இமீடியட்டா பிரிண்ட் ஆகக்கூடிய வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த டச் ஸ்கிரீன்ல ஃபீட் பண்ணிட்டு போறோம். ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்ணணுமா, இல்ல வெர்டிகல் டைரக்ஷனா பிரிண்ட் பண்ணுமா, இல்ல நமக்கு ஒரு பார் கோட் வேணும், QR கோட் வேணும், இதுலயே பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ், வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ், வெரைட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஆயில், அந்த ஆயிலால வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில், 5 லிட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆயில் பாட்டிலையும் இந்த டேட்டாஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்பெஷலா சொல்லலாம் ஸ்வீட் ஸ்டால், பேக்கரிஸ் அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப 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 ஸ்பெஷல். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு பாட்டில் ஓரியன்டட், அதாவது வெர்டிகலா நிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது மட்டும்தான் இந்த கன்வேயர்ல யூஸ் பண்ண முடியுமா, இது இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. அதுக்கு ஒரு லைவ் டெமோ தான் இது. இப்போ இந்த மாதிரி வெர்டிகலா நிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதாவது இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பாட்டில் வச்சோம், இந்த பாட்டில் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லயும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் அதிகமா எங்க யூஸ் ஆகுது, இப்போ இந்த மாதிரி வந்து மேனுவல் ஃபில்லிங் எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா மிக மிக முக்கியமா ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்பெனி. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த பாதாம், எஸ்பெஷல் பாதாம், முந்திரி யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் ஸ்டில் யூஸ் பண்ணுறாங்க. அது மேனுவலா பேக் பண்ணி தான் அவங்க வந்து சீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முந்திரி கம்பெனிஸ் எல்லாமே, கேஷ்யூநட்ஸ் கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பேக்கெட் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கன்வேயர்ஸ், இந்த பிரிண்டர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி
டீ பவுடர் இப்போ 1 கிலோ டீ பவுடர், ஒரு 2 கிலோ டீ பவுடர் பண்ணணும், பெரிய சைஸ் ஆஃப் கவர் பேக் பண்ணவங்களுக்கு பேக்கிங் மிஷின் போகாம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேனுவல் பேக் பண்றவங்களுக்கும் இந்த கன்வேயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு மூவிங் கன்வேயர். இந்த கன்வேயரோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கு. இந்த மீட்டர் வந்து இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நம்ம வேரி பண்றது மூலமா இந்த கன்வேயரோட ஸ்பீடை இன்னும் அதிகமா, அதாவது வேகத்தை அதிகரிச்சுக்க முடியும், வேகத்தை குறைச்சிக்கவும் முடியும். ஓகே, இது எப்படி பிரிண்ட் ஆகும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க வந்து பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம். இந்த டச் ஸ்கிரீன்ல நம்ம எல்லா டேட்டாஸும் டைப் பண்ண போறோம். இங்க நம்ம அடிஷனலா ஒரு கேட்ரிட்ஜ் கொடுத்துருக்கோம். இந்த கேட்ரிட்ஜ் மூலமா தான் லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, அப்போ இந்த கோடிங் கன்வேயர் எப்படி வேலை செய்ய போகுது, இந்த கோடிங் கன்வேயருக்கு எத்தனை பேர் வேணும், இப்ப இந்த பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் போதுங்க. அந்த ஒரு ஆள் எதுக்காக அப்படின்னா, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிட்டு நம்ம ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி ஒரு பின் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பின்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராடக்ட் வந்து விழுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுத்துருக்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தாங்க இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும், அது நீங்களே செஞ்சுக்கலாம். அதுதான் இந்த மிஷினோட அட்வான்டேஜஸ். கஸ்டமைஸ்டா நீங்களே செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோல வந்து ரொம்ப கிளியரா எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லா கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு கிளியரா பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. என் கையில இது பாத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பன்னீர், அபிஷேக பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டில். இந்த மாதிரி இந்த பன்னீர் பாட்டிலையும் டேட்டாஸ் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பாட்டிலே நம்ம அதிகமா இந்த ஓமா வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்பெல்லாம் தேன் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து ஃபில் ஆகி வருது. நம்ம எல்லார் வீட்லயும் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ், அதாவது ஒரு ஃபேன்சி ஐட்டமா இருக்கக்கூடிய பவுடர்ஸ் வந்து இந்த மாதிரி பாட்டில்ல வருதா, அதுலயும் வந்து இந்த டேட்டாஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிடர்ஜென்ட் லிக்விட், இந்த வாஷிங் லிக்விட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பாட்டில்ல தாங்க வருது. ஏன் நம்ம எல்லார் வீட்லயும் டாய்லெட் கிளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெனாயில் ஐட்டம், இந்த வாசனை திரவிய ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் தான் வந்து ப்ராடக்ட் ஃபில் பண்ணி வருது. அந்த மாதிரி பாட்டிலையும் நம்ம வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சென்டர், அதாவது இந்த பாட்டிலோட சென்டரில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், மேலே பிரிண்ட் பண்ணிக்கலாம், கீழே பிரிண்ட் பண்ணலாம், ஏன் இந்த டாப்ல இந்த மூடி மேலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பாட்டில் வந்து பிரிண்ட் பண்ணதை பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் பிரிண்ட் பண்ணதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாட்டில் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா, இல்ல இந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் பாக்ஸ் பிரிண்ட் பண்ணி போனீங்கன்னா அதுலயும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரே மிஷின்ல, இந்த ஒரே கன்வேயர்ல வெர்டிகலா மூவ் ஆகக்கூடிய பாட்டில்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே இந்த காட்டன் பாக்ஸ்ல டாப்ல இருந்து பிரிண்ட் பண்ண முடியும், நம்ம கேட்டரிஜ் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா வகையான கஸ்டமைஸ்டும் இந்த கன்வேயர்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனாக இருக்குது பேக்கெட் எல்லாமே. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன் வந்த பிறகு வர சாம்பிள்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைனான ஒரு கவர்ல வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ எந்த டிசைன் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்ல வந்து எப்படி லெட்டர் பிரிண்ட் ஆகும் சொல்லி அதையும் பார்க்கலாம். இங்க பாருங்க எந்த டீட்டெயிலுமே இல்லை இதுல. ஆனா இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு பக்கத்துல வந்தது எவ்வளவு கிளியரா பிரிண்ட் ஆயிருப்பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த கவருக்கு இந்த கவருக்கான வித்தியாசம் பாருங்க. இது வேற மாடல் கவர். ரஸ்னா கவர் மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி. இதுல இன்னும் பிரிண்ட் எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாக்கெட் வச்சுட்டே இருக்கும், எம்டி பாக்கெட். இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு நியர்பைல வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா சென்ஸ் எடுக்கும், அந்த அளவுக்கு சீக்கிரமா பிரிண்ட்டும் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ளோஸா நம்ம பாக்கெட் வச்சாலும் அவ்வளோ ஸ்பீடாகவும் இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கவர்ல எடுத்தோம், அடுத்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட், அடுத்து இந்த ரஸ்னா ரோஸ் எல்லாம் பேக் பண்ணக்கூடிய கவர்ல எடுத்தோம். இப்போ ஒரு பிபி கவர்ல வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த என்ன கவர் கொடுத்தாலும் பிரிண்ட் ஆயிடும் சார். எக்ஸாக்ட்லி சார். ஆல் வச்சா மட்டும் போதும். எஸ். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு டிசைன் கவரெல்லாம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ இது ஒரு டிசைன் கவர் வச்சிருக்கோம் நம்ம. எவ்வளவு கிளியரா பிரிண்ட் ஆயிருக்குன்னு. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டிசைன்டான ஒரு பிளாஸ்டிக் கவர்லையும் பார்த்தோம். இந்த மாதிரி டிசைன் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர், அதை ரஸ்னா ரோஸ் மில்க் பேக் பண்ண கவர்லையும் பார்த்தோம். இது ஒரு டைப் ஆஃப் டிசைன் எல்டி கவர்லையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ ஒரே மிஷின் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், ஒரு காட்டன் பாக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேமினேட்டட் கவர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் எல்டி கவர், பிஓபிபி கவர், பிபி கவர், இந்த மாதிரி எல்லா வகையான கவர்ஸும் எல்லா வகையான பாட்டில்ஸ் மேலே பிரிண்ட் பண்ணுமா. இந்த மாதிரி தேவை உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் கடலூர், தமிழ்நாடு விஐபி மிஷின்ஸ் மட்டும்தாங்க. இந்தியாவோட நம்பர் 1 பேக்கிங் மிஷின் கம்பெனி.